10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. So நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கார்பனிக் காம்பவுண்ட்ஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட். Aldehyde aldehydes having CHO functional groups, ketones having CO functional group, carboxylic acid having COOH functional group. இதில் aldehyde பார்த்தீங்க அப்படின்னா கார்பனில் கார்பனில் டைரெக்டாக ஹைட்ரஜன் அட்டாச்சாக இருந்ததுன்னா அது aldehyde, அட்லீஸ்ட் 1 ஹைட்ரஜன். சரிங்களா? கார்பனில் கார்பனில் ஹைட்ரஜனை தவிர எக்ஸப்ட் ஹைட்ரஜன் அல்கைல் குரூப்போ ஆர் அரைல் குரூப்போ ஆக்குப்பை பண்ணியிருந்ததுன்னா அது கீட்டோன்ஸ். சரிங்களா? ஸோ இது கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆல்டிஹைட் அப்படிங்கிறது டெர்மினல் ஃபங்க்ஷனலாக தான் வரும். சரிங்களா? ஆல்டிஹைட் குரூப் இஸ் ஆல்வேஸ் அட் த டெர்மினல் கார்பன் ஆஃப் த செயின். சரிங்களா? டெர்மினல் கார்பன் ஆஃப் த செயின் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கீட்டோன் அப்படிங்கிறது கீட்டோனிக் குரூப் ஆல்வேஸ் அக்கர்ஸ் வித்தின் எ செயின். எப்போவுமே செயின்லேயே தான் இருக்கும். செயின் மீன்ஸ் எல்லாமே செயின்லேயே தான் இருக்கும். பட் நான் டெர்மினல் மிடில் தான் கீட்டோன் குரூப் இருக்கும் எப்போவுமே. சரிங்களா? கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படிங்கிறது டெர்மினல் குரூப்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? இதனுடைய கிளாசிஃபிகேஷன் கீட்டோன்ஸில் ஃபர்தர் கிளாஸிஃபை பண்ணணும். சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸ். சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸ்னால் கார்பனில் கார்பன் ஹேவிங் போத் அல்கைல் குரூப்ஸ் ஆர் த சேம் ஆர் அரைல் குரூப்ஸ் ஆர் த சேம். ஓகேங்களா? unsymmetrical ketone amna carbonyl carbon having one alkyl one aryl or different alkyl groups அப்படினு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தது. ஸோ நவ் we have to discuss structure of carbonyl group and nature of carbonyl group. ஸோ carbonyl group அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C double bond O. ஸோ இங்கே இந்த லெசனை பொறுத்தவரையிலும் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C double bond O தான் கார்பனில் குரூப். இந்த லெசனை பொறுத்தவரையிலும் ஹீரோ அப்படின்னு சொன்னால் C டபுள் பாண்ட் O தான். இதை நல்லா ஸ்ட்ராங்காக கேட்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லெசன் ஈஸியாக போயிடும். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் லெசன் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ கார்பனில் குரூப் அப்படி தான் இந்த லெசனுடைய ஹீரோ அப்படின்னா அந்த கார்பனில் குரூப்னுடைய கேரக்டர் என்ன, ஸோ அதனுடைய ஒரிஜினாலிட்டி, ஸோ அதனுடைய கேரக்டர் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனில் குரூப். ஸோ எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனில் குரூப் அப்படின்னா நம்ம நீங்கள் லோயர் கிளாஸில் 11th ஸ்டாண்டர்டில் கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிற லெசனில் கோசல் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். கோசல் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அப்போ கோசல் லூயிஸ் என்ன சொல்லியிருந்தாங்க? லூயிஸ்னுடைய கான்செப்ட் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் surrounded by 8 electrons. This is a octet rule. ஓகேங்களா? அப்போ octet rule அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரான் சுற்றியும் 8 எலக்ட்ரான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல் லூயிஸ் சொன்னது. சரிங்களா? அப்போ அதன்படி பார்த்தோம்னா கார்பனில் குரூப்பில் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் 8 எலக்ட்ரான் சரௌண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் பாருங்கள். ஸோ இந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப்புக்கான பாண்ட். எனி அல்கைல் குரூப் ஆர் ஹைட்ரஜன் இருக்கலாம் இந்த ரெண்டு பாண்ட்லேயும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டில் ஈச் பாண்ட் கண்டெய்ன்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ். சரியா? ஈச் பாண்ட் கண்டெய்ன்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒவ்வொரு பாண்ட்லேயும் 2 எலக்ட்ரான் இருக்கிறதா மீனிங். அப்போ இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கேயும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஹியர் டபுள் பாண்ட் போடும்போது ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான்ஸ்னால் 2 பாண்டில் 4 எலக்ட்ரான்ஸ். அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் நம்ம டாட் வச்சுருக்கோம். அப்போ கார்பன் இஸ் சரௌண்டட் பை 8 எலக்ட்ரான்ஸ். 2 4 2 8 electrons. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் these 2 lone pair electrons. These 2 are lone pair electrons. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாண்ட் பேரில் 4 electrons இருக்குது. டோட்டலாக 8 electrons. அப்போ ஆக்சிஜனும் பார்த்தீங்கன்னா 8 electrons அரௌண்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்போ எலக்ட்ரான் டாட் செக்ஷன் இது லூயிட்
டாட் ஸ்ட்ரக்சர் தான் எலக்ட்ரானிக் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கார்பனில் காம்பவுண்டில் பாண்ட் ஆங்கிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அல்கைல் இருக்கலாம், இங்கே அல்கைல் இருக்கலாம். அப்போ அல்கைல் அப்படின்னா கார்பன் இருக்கும். ஸோ கார்பன் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் ஆங்கிள், கார்பன் 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 பாண்ட் ஆங்கிள், ஏதாவது அல்கைல் இருக்கிற மாதிரி இருந்தால் கார்பன் கார்பன் பாண்ட் ஆங்கிள், ஹியர் கார்பன் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் ஆங்கிள். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 120 டிகிரி. ஸோ அப்போ கார்பனில் காம்பவுண்டில் all the sigma bonds formed by carbon atom of carbonyl group lie on the one plane with bond angle of 120 degree each. சரிங்களா? அப்போ எல்லாமே என்ன பாண்ட் ஆங்கிள் இருக்குங்க? 120 டிகிரியில் இருக்குது. ஸோ அப்போ 120 டிகிரி எல்லாமே 120 டிகிரியாக இருக்கும்போது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா பிளேனார் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ எல்லாமே பிளேன்லேயே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிங் இன் கார்போனில்ஸ், பாண்டிங் இன் கார்பனில்ஸ். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பாண்டிங் இன் கார்பனில் அப்படின்னு சொல்லிட்டு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஒரு காம்பவுண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் இன் கார்பனில்னு சொல்லும்போது கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஆர்பிட்டால் வந்து என்ன ஆகணும்? கம்பைன் ஆகணும். ஆர்பிட்டால் வந்து என்ன ஆகணும்? ஜாயின் பண்ணணும். ஸோ கார்பனுடைய ஆர்பிட்டாலும் ஆக்சிஜனுடைய ஆர்பிட்டாலும் ஓவர்லேப் ஆனால் தான் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அது எந்த மாதிரி ஓவர்லேப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக பாண்டிங் கார்பனில் 3 sp2 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால் இருக்குது. 3 sp2 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால். இப்போ கார்பனுடைய எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2 கார்பனுக்கு. ஸோ அப்போ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 2s2 2p2. இப்போ 2s2 2p2னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 இருக்குது, 2s2 2p2. அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா 2s2 2p4, 2s2 2p4. அப்போ இந்த p ஆர்பிட்டால் ஓவர்லாப் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஓவர்லாப் ஆகும்போது s அண்ட் p ஆர்பிட்டால் ஓவர்லாப் ஆகுதுங்க. அப்போ 3 sp2 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால் நமக்கு கார்பனைல் காம்பவுண்டுடைய ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஆக்சிஜன் சிக்மா பாண்ட், கார்பன் ஆக்சிஜன் சிக்மா பாண்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஆக்சிஜன் சிக்மா பாண்ட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஆக்சிஜன் சிக்மா பாண்ட். திஸ் இஸ் கார்பன், திஸ் ஆக்சிஜன். ஸோ கார்பன் ஆக்சிஜன் சிக்மா பாண்ட் சிங்கிள் பாண்டில் காட்டியிருக்கோம். ஸோ கார்பன் ஆக்சிஜன் சிக்மா பாண்ட். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் அல்கைல், கார்பன் அல்கைல். ஸோ கார்பன் அல்கைலில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, கார்பன் அல்கைல் சிக்மா பாண்ட். இந்த கார்பன் அல்கைல் சிக்மா பாண்ட். அப்போ 2 sp2 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால். அப்போ 1 2 3 டோட்டலாக 3 sp2 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஆக்சிஜன் சிக்மா பாண்ட், அனதர் 2 கார்பன் அல்கைல் சிக்மா பாண்ட். சரிங்களா? கார்பன் அல்கைலாக இருக்கலாம், இல்லைன்னா ஆல்டிகைடாக இருக்கும் பட்சத்தில் கார்பன் ஆக்சிஜனாக இருக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கார்பன் அல்கைல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா sp2 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ கார்பனில் குரூப் அப்படின்னா 3 sp2 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால், 3 sp2 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால். அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்மா பாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பாண்ட், சிக்மா பாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பாண்ட். நம்ம லோயர் கிளாஸ்லேயே பாண்ட் ஆர்டர் பார்க்கும்போது பாண்ட் ஆர்டர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த பாண்ட் ஸ்ட்ரென்த், பாண்ட் ஆர்டர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த பாண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம். அப்போ கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டில் இருக்குது. அப்போ பாண்ட் ஆர்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ சிங்கிள் பாண்டுக்கும் டபுள் பாண்டுக்கு கம்பேர் பண்ணும்போது டபுள் பாண்ட் அப்படிங்கும்போது பாண்ட் ஆர்டர் 2. அப்போ சிங்கிள் பாண்டை காட்டிலும் டபுள் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். அதனால் கார்பன் ஆக்சிஜன் சிக்மா பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? பை பாண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு. அப்போ பை பாண்ட் அப்படின்னா என்னென்னா கார்பனில் காம்பவுண்ட் ஹேவிங் வீக் பை பாண்ட். திஸ் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு between carbon and oxygen by the sideways overlap, sideways overlap of the p orbital of both carbon and oxygen. ஸோ கார்பனுடைய p ஆர்பிட்டாலும் ஆக்சிஜனுடைய p ஆர்பிட்டாலும் நீங்கள் சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆனது போக அந்த பாண்டில் இன்வால்வ் ஆகாத அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது இல்லைங்களா p ஆர்பிட்டாலில். அப்போ பாண்டில் இன்வால்வ் ஆகாத அந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் பை பாண்டை ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? இதை நீங்கள் வேலன்ஸ் பாண்ட் தியரியில் கெமிக்கல் பாண்டிங்கில் தெளிவாக பார்த்துருக்கோம், அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ கார்பனில் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் weak by bond, this bond formed between the carbon and oxygen. ஸோ அப்போ கார்பனுடைய p ஆர்பிட்டாலும்
ஆக்சிஜனுடைய p ஆர்பிட்டாலும் சைட்வேஸ் ஓவர்லாப் ஆகும்போது சைட்வேஸ் ஓவர்லாப் டு ஃபார்ம் பை பாண்ட். பார்த்தீங்கன்னா இதுதான் சைட்வேஸ் ஓவர்லாப். இது மெர்ஜ் ஆகுது, இது மெர்ஜ் ஆகுது. சப்போஸ் நம்ம ஹெட்வைஸ் ஓவர்லாப்னா இப்படி வரும், இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதாவது ஓவல் ஷேப், இப்படி ஒரு ஓவல் ஷேப், இந்த பக்கம் ஓவல் ஷேப், இந்த மாதிரி வந்துன்னா அது ஹெட்வைஸ் ஓவர்லாப். திஸ் பாண்ட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பை பாண்ட் அப்படின்னா சைட்வைஸ் ஓவர்லாப் அப்படிங்கிறது தான் பை பாண்ட். அப்போ சைட்வைஸ் ஓவர்லாப் ஆகும்போது எந்தெந்த ஆர்பிட்டால் கம்பைன் ஆகி பை ஆர்பிட்டால் அதாவது பை பாண்ட் ஏற்படுத்துது அப்படின்னா கார்பனுடைய பி ஆர்பிட்டாலும் ஆக்சிஜனுடைய பி ஆர்பிட்டாலும் சைட்வைஸ் ஓவர்லாப் ஆகி பை பாண்டாக ஃபார்ம் ஆனது. இந்த பை பாண்டுங்க தான் இந்த டார்க்காக கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு அப்போ சைட்வைஸ் ஓவர்லாப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் பாருங்கள், இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் கிளவுட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பை ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணும்போது இங்கே லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் போட்டிருக்கோம். பட் இந்த எலக்ட்ரான் கிளவுட் அப்படின்னு சொல்கிறது பை எலக்ட்ரான். அப்போ அதில் எப்படி இருக்குது அப்படின்னா the pi electron clouds lie below and above the plane of the rest of the atom. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கார்பனுடைய மேலே லோன் பேர் எலக்ட்ரான், அந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். கார்பனுடைய மேலே அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். இங்கே ஆக்சிஜனு மேலே அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 3 மேலே 1 கீழே. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பை எலக்ட்ரான் கிளவுட்ஸ் லை பிலோ அண்ட் அபோவ் த பிளேன் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் த ஆட்டம். ஸோ ஆட்டத்தினுடைய மேலேயும் கீழேயும் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். சரிங்களா? கார்பன் ஒரு எலக்ட்ரான், அன்பேர்ட் எலக்ட்ரான், பை எலக்ட்ரான், ஹியர் ஒரு பை எலக்ட்ரான். ஸோ அப்போ பை ஆர்பிட்டால் ஏற்படுத்தக்கூடிய பை பாண்டை ஏற்படுத்தக்கூடிய அந்த 2 எலக்ட்ரான்ஸ் ஆட்டத்தினுடைய மேலேயும் கீழே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் கார்போனில் அண்ட் அல்கீன். கம்பேரிசன் ஆஃப் கார்போனல் அண்ட் அல்கீன். கார்போனிலையும் சி டபுள் பாண்ட் இருக்குது, அல்கீன்லையும் சி டபுள் பாண்ட் சி இருக்குது. கார்பனிலையும் சி டபுள் பாண்ட் இருக்குது, அல்கீன்லையும் சி டபுள் பாண்ட் சி இருக்குது. அப்போ இந்த டபுள் பாண்டுக்கும் கார்பனில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டுக்கும் அல்கீனில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டுக்கும் என்ன சார் கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். சிமிலாரிட்டிஸ், பாயிண்ட்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் எதுக்கு? கார்பனில் டபுள் பாண்ட் எடுக்கும், அல்கீனுடைய டபுள் பாண்ட் எடுக்கும். கார்பனில் கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட். என்ன சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா both are made up of 1 sigma 1 pi bond. ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 1 double bond containing 1 double bond containing 1 sigma bond and 1 pi bond. ஸோ அது ரெண்டுலேயுமே காமனாக தான் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் both use sp2 hybrid orbital of the carbon atom for their formation. சரியா? அதனுடைய ஃபார்மேஷனுக்கு கார்பன் கார்பன் ஃபார்மேஷனாக இருந்தாலும் சரி, கார்பன் ஆக்சிஜன் ஃபார்மேஷனுமாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே கார்பன் தன்னுடைய sp2 ஹைப்ரிட் ஆர்பிட்டால தான் யூஸ் பண்ணுது. sp2 ஹைப்ரிட் ஆர்பிட்டால தான் யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் போத் பிளேனார் இன் நேச்சர். போத் பிளேனார் இன் நேச்சர். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளேனார் ஸ்ட்ரக்சர் தான், அல்கீனும் பிளேனார் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இப்போ போத் கார்பனில் அண்ட் அல்கீன் ரெண்டுமே பிளேனார் ஸ்ட்ரக்சர் தான். சரிங்களா? பிளேனார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இப்போ போர்டில் ட்ரா பண்ணும்போது போர்ட்லேயே ட்ரா பண்ணுவோம். இப்போ வந்து 3 டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டை விட்டு வெளியே போகும், இல்லைன்னா போர்டை விட்டு வெளியே உள்ளே வரும். சரிங்களா? அப்போ போர்டுக்கு பேக் சைட், போர்டுனுடைய ஃப்ரண்ட் சைட், இந்த பக்கம் அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் வர மாதிரி இருந்தால் அது வந்து 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது 3 டைமென்ஷன் இல்லாமல் 2 டைமென்ஷன், அதாவது பிளேன்லேயே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் both undergo addition reaction readily. both undergo addition reaction readily. ரெண்டுமே அடிஷன் ரியாக்ஷனுக்கு ரெடியாக தான் இருக்கும். ஏன்னா டபுள் பாண்ட் அப்படிங்கிறது சரியா பிரேக் ஆகக்கூடிய ஒன்று தான். அதனால் அடிஷன் ரியாக்ஷனுக்கு ரெடியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா both are made up of 1 sigma 1 pi bond, both use sp2 hybrid orbital, both planar in nature, both undergo addition reaction readily. Next, point of difference. Point of
டிஃப்ரென்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலார். கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் போலார். ஏன் போலார் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பாயிண்டில் நம்ம பார்ப்போம். கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் அப்படிங்கிறது போலார், போலார் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பாயிண்டில் பார்ப்போம். சரிங்களா? அப்போ கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் இஸ் போலார், வேரஸ் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இஸ் நான் போலார். கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் இஸ் போலார், கார்பன் கார்பன் பாண்டி டபுள் பாண்ட் இஸ் நான் போலார். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டபுள் பாண்ட் ஓ ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்னங்க? மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆக்சிஜனுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த பாண்டிங் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணும். எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் கெப்பாசிட்டி என்னங்க? அட்ராக்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அட்ராக்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஓகேங்களா? அப்போ அந்த பாண்டில் இருக்கக்கூடிய பேர் ஆஃப் எலக்ட்ரானை இழுக்கும். அதுதான் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்தினுடைய கெப்பாசிட்டி. அப்போ கார்பன் வந்து லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் தென் ஆக்சிஜன். அப்போ போலார் நேச்சர் அப்படிங்கிறது ஆக்சிஜனுக்கு காரணமாக கார்பனில் காம்பவுண்டுக்கு போலார் நேச்சர் இருக்குது. அதனால் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் இஸ் போலார், கார்பன் கார்பன் பாண்ட் இஸ் டபுள் பாண்ட் இஸ் நான் போலார். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்ட்னால என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் ஆஃப் கார்பனில் கார்பன் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர். டபுள் பாண்ட் ஆஃப் கார்பனில் கார்பன் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஷார்ட்டர், மோர் போலரைஸ்டு. சரிங்களா? கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே சமயத்தில் பாண்ட் ஆர்டர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பாண்ட் லென்த். பாண்ட் ஆர்டர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பாண்ட் லென்த் கெமிக்கல் பாண்டிங் லெசனில் படிச்சிருக்கோம். அதனால் ஷார்ட்டர். பாண்ட் ஸ்ட்ரென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பாண்ட் ஆர்டர். அதனால் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஸ்ட்ராங்கர். தென் நெக்ஸ்ட் மோர் போலரைஸ்டு. தி மோர் போலரைஸ்டு மீன்ஸ் இங்கே ஆக்சிஜன் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இருக்கிறதுனால போலரைசேஷனை இன்டியூஸ் பண்ணுது. அதனால் மோர் போலரைஸ்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் கீட்டோனுடைய அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனில் குரூப், கார்பனில் குரூப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் ஹேவிங் carbonyl group. அப்போ carbonyl group present in aldehyde and ketones undergo nucleophilic addition reaction. nucleophilic addition reaction. சரிங்களா? nucleophilic addition reaction. சரிங்களா? ஸோ ஏன் nucleophilic addition அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால கார்பனில் கார்பன் ஹேவிங் பாசிட்டிவ் சார்ஜ். கார்பனில் கார்பன் ஹேவிங் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? அப்போ கார்பனில் கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் தான் பாசிபிள். டியூரிங் கெமிக்கல் ரியாக்ஷன் நியூக்ளியோஃபைல்ஸ் வில் அட்டாக் கார்பன் ஆஃப் த கார்பனில் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஓகேங்களா? during chemical reactions nucleophiles will attack carbon of the carbonyl functional group which bears a partial positive charge. அப்பனா partial positive charge கார்பன் மேல இருக்கிறதுனால நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். அந்த நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கக்கூடிய கார்பனில் கார்பனை அட்டாக் பண்ணும். அதனால தான் டியூரிங் கெமிக்கல் ரியாக்ஷன் நியூக்ளியோஃபைல்ஸ் வில் அட்டாக் கார்பன் ஆஃப் த கார்பனில் ஃபங்க்ஷனல் குரூப் which bears a partial positive charge while electrophile will attack oxygen of the carbonyl functional group which bears a partial negative charge. ஓகேங்களா? ஸோ திரும்ப சொல்கிறேன் பாருங்க. during chemical reaction nucleophiles will attack carbon of the carbonyl functional group which bears partial positive charge while electrophile will attack oxygen of the carbonyl functional group which bears a partial negative charge. ஓகேங்களா? அப்போ கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்கும். ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் நடக்கும். நியூக்ளியோஃபிலிக் மீன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் கோஸ் டு பாசிட்டிவ் எண்டு. ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரோஃபைல்னா பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரோஃபைல் கோஸ் டு நெகட்டிவ் எண்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் கார்பனில் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்கும் ஆக்சிஜனில் எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக்கும் நடக்கும்.
சரிங்களா? கார்பனில் இப்போ கார்பனில் குரூப்பை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கார்பனில் கார்பனில் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக், கார்பனில் ஆக்சிஜனில் எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக். ஓகேங்களா? ஸோ இதை அல்கீனோட எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கீன் whereas double bond in alkene bond present in alkene undergoes electrophilic substitution reaction. சரியா? double bond carbon carbon double bond present in alkene undergoes electrophilic substitution reaction only. ஓகேங்களா? ஸோ அப்போ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். கார்பனில் குரூப்பில் கார்பனில் கார்பனில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத விட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது மெஜராக இருக்குது. அப்போ கார்பனில் கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்டில் நியூக்ளியோஃபைல் வந்து ஆட் ஆகும். ஏன்னா கார்பன் ஹேவிங் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இங்கே நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் பாசிபிள். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் பாசிபிள். கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் பாசிபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே போலார் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறது முன்னாடி நம்ம சொல்லியாச்சு. அப்போ போலார் நேச்சர் எதனால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆக்சிஜன் இருக்கிறதுனால. சரிங்களா? கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் கம்பேர் பண்ணும்போது டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ டபுள் பாண்ட் அப்படிங்கிறது ஸ்லைட்லி போலார் நேச்சர், CO பாண்ட் போலார் நேச்சர் இருக்குது. ஸோ அப்போ டபுள் பாண்ட் போலார் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் டைபோல் மொமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அப்போ டைபோல் மொமெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹை டைபோல் மொமெண்ட் வேல்யூ 2.3 to 2.8. சம் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 to 3.5 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 2.3 to 2.8 2.3 to 2.8 டைபோல் மொமெண்ட். கார்பன் ஆக்சிஜன் போலார் நேச்சர் இருக்குது. அதனால் டைபோல் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா 2.3 to 2.8. ஸோ அப்போ எதனால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கார்பனில் காம்பவுண்ட்ஸ் cannot be explained only on the basis of inductive effect. ஸோ இண்டக்டிவ் எஃபெக்டை மட்டுமே வச்சு நாம் இந்த போலார் நேச்சரை டிஸ்கஸ் பண்ணலை. கார்பனில் குரூப்பில் இருக்கக்கூடிய இண்டக்டிவ் எஃபெக்ட் மீன்ஸ் இங்கே அல்கைல் குரூப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அல்கைல் குரூப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் தான் இருக்குது. அல்கைல் குரூப்ஸ் எல்லாமே இண்டக்டிவ் எஃபெக்டில் ப்ளஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் மைனஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குது. ஸோ எந்த இண்டக்டிவ் எஃபெக்டாக இருந்தாலும் இண்டக்டிவ் எஃபெக்டை பேஸ் பண்ணி நாம் கார்பனில் குரூப்பில் போலார் நேச்சரை டிஸ்கஸ் பண்ணலை. சரியா? அதை மட்டுமே வச்சுக்கிட்டு ஃபர்தராக இட் இஸ் டிஸ்கஸ்டு பை ரெசனன்ஸ் ஹைப்ரிட். ஸோ ரெசனன்ஸ் ஹைப்ரிட் அப்படின்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். நம்ம ரெசனன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 11th பார்த்தோம் இல்லையா? அதே ரெசனன்ஸ் ஹைப்ரிட். சரிங்களா? அப்போ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சியும் டிஸ்கஸ் பண்ணுறோம். நாட் ஓன்லி இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ ரெசனன்ஸ் எஃபெக்டை வச்சு மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதையும் நம்ம இங்கே சேர்த்துக்கிறோம். அப்போ ரெசனன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த பை எலக்ட்ரான் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்போ பை எலக்ட்ரான் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது கார்பன் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுனால கார்பன் ஹேவிங் பாசிட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுனால ஆக்சிஜன் ஹேவிங் நெகட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? அப்போ இந்த கார்பனில் இருக்கக்கூடிய போலார் நேச்சர் இண்டக்டிவ் எஃபெக்டை மட்டுமே வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணல, ரெசனன்ஸ் எஃபெக்டை வச்சும் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ பை கம்பேரிங் கார்பன் டபுள் பாண்ட் அண்ட் கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட், கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட், அல்கீனுக்கும் கார்பனுக்கும் நாம் கம்பேர் பண்ணுறோம். அல்கீனுக்கும் கார்பன் அதாவது சி டபுள் பாண்ட் ஓ. அல்கீன் அப்படின்னா சி டபுள் பாண்ட் சி, கார்பனில் குரூப் அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓ. இந்த ரெண்டு டபுள் பாண்டையும் கம்பேர் பண்ணும்போது கம்பேரிங் கார்பன் டபுள் பாண்ட் அண்ட் கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட், த ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் பாண்ட் சி டபுள் பாண்ட் சி and C double bond O is distribution of electrons. The distribution of electrons in the pi bond is heavily attracted towards oxygen atom because oxygen atom is much more electronegative than carbon. ஓகேங்களா? ஸோ இதுதான் காரணம். என்ன ரீசன் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவ்
ஆக்சிஜன் இருக்குது. கார்பனை விட ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹை. ஸோ அதுதான் காரணம். தென் இந்த போலார் நேச்சரின் காரணமாக அந்த கார்பனைல் காம்பவுண்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, physical properties, the polar nature gives rise to intermolecular attraction in aldehydes and ketones, accounting for their higher boiling points when compared to hydrocarbon. அப்போ ஹைட்ரோகார்பனை கம்பேர் பண்ணும்போது கார்பனில் காம்பவுண்ட்ஸுக்கு பாய்லிங் பாயிண்ட் எப்படி இருக்குதுங்க? ஹைட்ரோகார்பனோட கம்பேர் பண்ணும்போது கார்பனில் காம்பவுண்ட்ஸுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கார்பனில் காம்பவுண்ட் ஹையர் பாய்லிங் பாயிண்ட் தென் ஹைட்ரோகார்பன் பிகாஸ் போலார் நேச்சர் ஆஃப் கார்பனைல் குரூப். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்பனைல் காம்பவுண்டில் என்ன ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் இயர் பார்த்துருப்போம். என்னென்ன ஐசோமெரிசம் பார்த்துருக்கோம்? ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசத்தில் செயின் ஐசோமெரிசம், பொசிஷன் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், டாட்டாமெரிசம், தென் மெட்டாமெரிசம். ஸோ இந்த 5 ஐசோமெரிசம் லாஸ்ட் இயர் நீங்கள் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம படிச்சிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் எக்ஸிபிட் டாட்டாமெரிசம், ஆல்டிஹைட் எக்ஸிபிட் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமெரிசம், அதுதான் டாட்டாமெரிசம். அப்போ அந்த டாட்டாமெரிசம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எ கார்பனில் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் எ ஹைட்ரஜன் ஆட்டம் on its d carbon on its alpha carbon a carbonyl compound containing a hydrogen atom on its alpha carbon இருக்கு. ஆல்ஃபா கார்பன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷனல் குரூப்க்கு பக்கத்தில் இருக்கிறது. அட்ஜசன்ட் கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன். அப்போ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆன் இட்ஸ் ஆல்ஃபா கார்பன். அப்போ ஆல்ஃபா கார்பனில் அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்ஃபா கார்பனில் அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ தட் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் becomes as an equilibrium mixture of two different isomeric form, namely ketone and enol. சரிங்களா? keto form and enol form. keto form அப்படின்னா ketone group மட்டும் இருக்கும். enol form அப்படின்னா alkene plus alcohol. சரிங்களா? அல்கீனும் இருக்கும், அதாவது டபுள் பாண்ட் இருக்கும், ஆல்கஹாலிக் குரூப் இருக்கும். அப்போ கார்பன் டபுள் பாண்ட், அதுதான் நம்ம ஈன்னு சொல்கிறோம். ஆல்கஹால் குரூப் இருக்கும் ஆல். அப்போ அல்கீன் ப்ளஸ் ஆல்கஹால் ரெண்டுமே அந்த ஸ்ட்ரக்சரில் வரதுனால ஈனால் அப்படின்னு சொல்கிறோம். அல்கீனுக்கு ஈன் எடுத்துக்கிறோம், ஆல்கஹாலுக்கு ஆல் ஓஎல் எடுத்துக்கிறோம். ஸோ ஈனால். அப்போ கார்பனில் காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஏ hydrogen atom on its alpha carbon atom behaves as an equilibrium mixture of two different isomers, namely keto and enol form. So in the keto and enol form தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, these two isomers are called tautomers. These two isomers keto and enol isomers தான் நம்ம என்னன்னு சொல்றோங்க, tautomers அப்படின்னு சொல்றோம். So இந்த tautomers அப்படிங்கிறது they can interchange rapidly. ஸோ ஒன்றுலேருந்து ஒன்று இன்டர்சேஞ்ச் ஆகிறது, அது ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸில் வந்து பார்த்தோம்னா ஆல்டிஹைட்ஸ் ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் ஆஃப் கீட்டோன், அப்போ ஆல்டிஹைட் அப்படிங்கிறது தனி காம்பவுண்ட், கீட்டோன் அப்படிங்கிறது தனி காம்பவுண்ட். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ளாஸ்கில் நீங்கள் ஆல்டிஹைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆல்டிஹைட் தனியாக இருக்கும், இன்னொரு ஃப்ளாஸ்கில் கீட்டோன் வச்சுருக்கீங்கன்னா கீட்டோன் தனியாக இருக்கும். இப்போ ஆல்டிஹைட்லேயே கீட்டோன் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதே மாதிரி கீட்டோன் ஆல்டிஹைட் இருக்குமானாலும் இருக்காது. பட் இங்கே டாட்டாமெர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கீட்டோ ஈனால் ஃபார்மில் இப்போ ஒரு ஃப்ளாஸ்கில் உங்களுக்கு ஆல்டிஹைட் குரூப் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளாஸ்க்லேயே கீட்டோ ஃபார்மும் இருக்கும், ஈனால் ஃபார்மும் இருக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஈக்லிபிரியம் மிக்சர். ஸோ ஈக்லிபிரியம்னா என்னங்க, ரியாக்டன்ட் இருக்காது,
ப்ராடக்ட் இருக்காது, ரியாக்டன்ட் இருக்காது, ப்ராடக்ட் இருக்காது. ஒன்றுக்கு ஒன்று ஈக்குலிபிரியமாக இருக்கும். ரியாக்டன்ட் ஃபார்ம் ஆகும், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், தென் ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டாக ஃபார்ம் ஆகும், ரியாக்டன்ட் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். இது வந்து தொடர்ந்து கண்டினியூவாக என்ன ஆகிட்டே இருக்குங்க, நடந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து கண்டினியூவாக இது ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கீட்டோ ஃபார்ம் அண்ட் ஈனால் ஃபார்ம் அப்படிங்கிறது செப்பரேட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. கீட்டோ ஃபார்முக்கும் ஈனால் ஃபார்முக்கும் ஒரு ஈக்குலிபிரியம் இருக்கிறதுனால இதை நம்ம தனி காம்பவுண்ட் சொல்ல முடியாது. ஆல்டிகைடுன்னு எடுத்துக்கிட்டால் ஆல்டிகைட்லேயே கீட்டோ ஈனால் ரெண்டுமே இருக்குது, அதை செப்பரேட்டாக நம்ம பார்க்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா கார்பனில் கார்பனுக்கு அட்ஜசன்ட் கார்பன் ஆல்ஃபா கார்பன், கார்பனில் கார்பனுக்கு அட்ஜசன்ட் கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்கிறோம். ஸோ இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் பேர் எலக்ட்ரானை கார்பனில் கார்பனுக்கு ரிலீஸ் பண்ணுது. அப்போ இந்த திஸ் ஹைட்ரஜன் கோஸ் டு பாசிட்டிவ் சார்ஜ். இந்த ஹைட்ரஜன் என்ன சார்ஜ் அட்டைன் பண்ணிக்குதுங்க, பாசிட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணிக்குது. ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்ட் எலக்ட்ரானை கார்பனில் கார்பனுக்கு கொடுக்கறதுனால இந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ஸோ அப்போ இந்த கார்பனில் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஆக்சிஜன் கேரிங் நெகட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜன் கேரி நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இங்கே பாசிட்டிவ் ஹச் ப்ளஸ் வரதுனால ஓ மைனஸ், அப்போ OH ஃபார்ம் ஆகிடும், ஓ மைனஸ். அப்போ OH ப்ளஸ் சேர்ந்து ஓ மைனஸ், அப்போ OH சரிங்களா, COH, ஓ மைனஸ் அண்ட் H ப்ளஸ் ஃபார்ம் OH. தென் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுறதுனால கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ஸோ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஈன் ப்ளஸ் OH அப்படின்னா ஆல்கஹால். ஸோ ஈன் ப்ளஸ் ஆல்கஹால் ஈனால், ஈன் ப்ளஸ் ஆல் ஈனால். ஆல்கஹாலுடைய ஃபங்க்ஷனல் அந்த ஐயூபேக் நேமில் என்ன ஆட் பண்ணுவாங்களா, சஃபிக்ஸில் OL ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறது ஆல். அல்கின்னா ஐயூபேக்கில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுவோங்க, ஈன் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா சஃபிக்ஸில், அதனால் ஈன் ப்ளஸ் ஆல் ஈனால். ஸோ கீட்டோ ஈனால் ஃபார்முங்கிறது டாட்டாமர்ஸ். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டாட்டாமெரிசம். ஸோ திஸ் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் இஸ் நோன் as கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம். ஓகேங்களா. ஸோ திரும்ப ரிமைண்ட் பண்ணுற பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் கார்பனில் குரூப்பினுடைய ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஒன் கார்பனில் குரூப் அப்படிங்கிறது போலார் நேச்சர் இருக்குது. ஸோ அதில் 3 sp2 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் இருக்குது. ஒன்று கார்பன் ஆக்சிஜன் sp2 ஹைப்ரிட் ஆர்பிட்டால், இன்னொன்று கார்பன் அல்கைல் ஆர் ஆக்சிஜன் அல்கைல் ஆர் ஹைட்ரஜன் sp2 ஹைப்ரிட் ஆர்பிட்டால். டோட்டலாக 3 sp2 ஆர்பிட்டால், கார்பன் ஆக்சிஜன் 1, கார்பன் அல்கைல் 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பை பாண்ட் அப்படிங்கிறது வீக் பாண்ட் சரிங்களா. அதே சமயத்தில் பை பாண்ட் அப்படிங்கிறது வீக் பாண்ட், அதுலேயே வந்து சிக்மா பாண்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பாண்ட். ஸோ அந்த டபுள் பாண்ட் ஹேவிங் 2 பாண்ட், ஒன்று சிக்மா பாண்ட் இன்னொன்று பை பாண்ட். அதில் சிக்மா பாண்டுங்கிறது ஸ்ட்ராங், பை பாண்ட் அப்படிங்கிறது வீக். ஸோ அந்த பை பாண்ட் வீக்காக இருக்கிறதுனால தான் ஈஸியாக பிரேக் ஆகி அடிஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்டெப்ஸில் பார்த்தோம். தென் போலார் நேச்சர், கார்பனில் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இருக்கிறதுனால ஆக்சிஜன் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஸோ ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இருக்கிறதுனால போலார் நேச்சர் இருக்குது. ஸோ டைபோல் மொமெண்ட் இருக்குது. போலார் நேச்சருக்கு காரணமாக அதர் மாலிகுல்ஸோட ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, அதனால் பாயிலிங் பாயிண்ட் அதிகம் சரிங்களா. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறதுனால அந்த ஹைட்ரஜன் கீட்டோ ஈனால் ஐசோமெரிசம் ஃபார்ம் பண்ணுது. இது எல்லாமே கார்பனில் குரூப்பினுடைய ஸ்பெஷல் கேரக்டர் சரிங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் ஐயூபேக் நாமன்கிளேச்சர் பார்ப்போம். ஆல்டிகைட் கீட்டோனுடைய ஐயூபேக் நாமன்கிளேச்சர் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.